அப்பச்சி டிவி எங்க? இருடா, என்னடா அவசரம் உனக்கு? என்ன டிவி பாக்கெட்ல இருந்து வருது? என்னது? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறது, இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறேன். கமிஷன்? டிவி என்ன பண்ணி தொலைச்சீங்க? 500 ரூபாய் கொடுத்து தம்பி டிவி வாங்கிட்டு வர சொல்லுச்சா, நான் டிவி வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். என்ன அங்க ஒரு மாக்கா, அவன் மாக்கானா? ஏன் பிடி என்ன நானா மாக்கா? 1500 ரூபாய்க்கு கேட்டான். 500 ரூபாய்க்கு வாங்குறது 1000 ரூபாய் லாபம் தானே வித்துட்டேன். இதான் எதுவுமே சம்பாதிச்சு கொடுக்க கூடாதுங்கிறது. இப்ப என்ன 1500 ரூபாய் இருக்குதல்ல, 3 டிவி வாங்க. ஒன்னு ரூம்ல வை, ஒன்னு காக்கா ரூம்ல வை, இன்னொன்னு என் சமையல் கட்டுல வைங்க. ஓ கிழவா, அது 18,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்க டிவி. ரிப்பேர் கொடுத்துருந்தோம். டிவி வயசு பார்க்க கூடாது. டிவி வாங்கிடுவேன் பணம் கொடுக்கும் போது சிரிச்சா, ஏன்டா சிரிக்கிறேன்னு. பணத்தை கொண்டு போய் கொடு, அப்ப தெரியும். இப்பதான் புரிஞ்சுது, அதான் சிரிக்கிறேன். செல்வி, செல்வி. என்ன மாமா? ஒரு முக்கியமான விஷயம். மாமா, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன வேணும்? அது வந்து எனக்கு ரொம்ப அவசரம், கொஞ்சம் கடன் வேணும். கடனா? திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போவேன்? காலையிலே சொல்லியிருந்தேனா? அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஐயே, இது உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாது, இது நீயா கொடுக்கணும். என்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இல்லாத நான் கேட்பேன் செல்வி. சரி, என்ன வேணும் சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு முத்தம் வேணும், கூடு. அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன். முத்தமா? தெரியும், ஊரே குடி கூத்து பாத்துட்டு இருக்கு. நான் வீட்ல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி குரங்கு மாதிரி மாடிப்படியில தாவி தாவி வரும்போதே நினைச்சு நீ ஏதோ குண்டக்க மண்ட கேட்க போறேன்னு. முத்தமா? முத்தம் ஏன் நீ முத்தம் கொடுக்க முடியாது? ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு வேஸ்ட் லவ் பண்ணணும்? சார் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்ல. லவ் பண்ணா நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் கேப்ப, அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? என்ன மாமா அர்த்தம் இல்லாம பேசுற? எப்படி கொடுக்க முடியும்? கல்யாணமே ஆயிட்டா கூட நீ கேக்குற நேரத்துல எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. வீட்ல எல்லாரும் இருக்கும்போது வந்து கேப்ப, அப்ப கொடுக்க முடியுமா? பேச வந்துட்டியே. ஏய், ஊரே கூடி இருந்தாலும் ஆத்துக்காரன் பார்த்து கிஸ் அடின்னு அடிக்கணும்டி. அவ தாண்டி பொண்டாட்டி, அந்த கிஸ்ல தாண்டி கிக்கே இருக்கு. சும்மா வரட்டிழப்பு நிறுத்திட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அறிவு கேட்ட தன்மா பேசாத மாமா. எப்படி கொடுக்க முடியும்? உதட்டோட உதட்டு வச்சு கொடுக்கறதா கிஸ் நீ நினைச்சிட்டு இருக்க? அது காமவெறி. அந்த கன்றாவில் நம்மளுக்கு பிடிக்காதுமா. நம்ம ரொம்ப டீசென்ட். நம்ம 2 பேருக்கும் ஒரு 10-15 அடி தள்ளி கேப் இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் அடிச்சுக்க முடியும், தெரியுமா? எப்படி எப்படி எப்படி? அப்படி கீழடி செல்ல குட்டி. உனக்கு எப்பெல்லாம் முத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் கவனி.